ரோமர் அதிகாரம் ஷேர் பண்ணி தேவா ஷேர். ரோமர் 12ஆம் அதிகாரம் எல்லாம் சேர்ந்து படிப்போமா? நாம என்னோட கூட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து படிக்கணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவனானபடினால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவரொரு பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துவதை ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதென்று சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகளுடன் சந்தோஷப்படுங்கள். அழுகிறலுடன் அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டின்மையாய் சிந்தியாமல் தாழ்மையாய் இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கணைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ நன்மையினால் வெல்லப்படாமல் நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. ஹல்லேலூயா. இந்த மாதிரி டெய்லி ஒரு அதிகாரமாவது நல்லா சத்தமிட்டு படிக்கணும். நிறைய தியானிக்க சொல்ல வேறு மாதிரி படிக்கலாம். ஆனால் கொஞ்சம் மனப்பாடம் ஆகிறதுக்கும் உள்ள பதியறதுக்கும் விசுவாசம் வரியறதுக்கும் வாயை திறந்து சத்தமாக படிக்க சொல்ல காதலை கேட்கும். காதலை கேட்க சொல்ல உள்ளத்தில் இருதயத்தில் விசுவாசம் வரும். இந்த இருதயமாகிய பலகையில் இந்த வசனம் என்ன பண்ணோம்? எழுதப்படும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம இதை சுருக்கமாக அப்படி கடகடன்னு பார்க்குறோம். பார்த்திங்கன்னா, நம்ம சரீரத்தை நாம் தான் ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தை கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். சொல்லுங்கள், சரீரத்தை யாருங்க? நான் என்பவன் என்னுடைய ஆவி. எனக்கு ஒரு மனது உண்டு. நானும் இந்த மனதும் இந்த ஆவி இந்த சரீரத்தில் குடியிருக்கிறோம். சொல்லுங்கள், நானும் என் மனதும் என்ன இருக்கிறேங்க? சரீரத்தில் குடியிருக்கிறோம்.
இப்போ இந்த சரீரம் வந்து என்னுடையது. இந்த சரீரம் யாருடையதுங்க? என்னுடையது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சரீரத்தை நான் தான் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் வந்து ஒப்பு கொடுக்க செய்ய மாட்டார். அதனால் ஆலயத்துக்கு நீங்கள் தான் வரணும். கர்த்தர் காதை திருவி அடித்து கிடிச்சிலாம் என்ன பண்ண முடியாது, தள்ளலாம் மாட்டார். கர்த்தர் தான் என்ன பண்ணுறாரு, அப்படி போன்னு சொன்னால் நீங்கள் சரீரத்தை வச்சு என்ன பண்ணணும், ஆலயத்துக்கு போகணும். ஜெபம் பண்ணு அப்படின்னு வேதவாசம் சொல்கிறதுனால என்ன பண்ணணும், நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரம் சரீரத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காம நீதிக்கு ஒப்பு கொடுக்கணும், பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலியாக என்ன பண்ண வேண்டும், நீங்கள் தான் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் வந்து ஒப்பு கொடுக்க மாட்டார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்போ சரீரம் உங்களை ஆளாமல் சரீரத்தை நீங்கள் ஆள்றீங்களோ அப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஐயோ நல்லா தூக்கம் வருது அப்படியே தூங்கலான்னா சரீரம் உங்களை ஆளுது. சாப்பிட்றோம், ஓரளவுக்கு சாப்பிட்றோம், வயிறுக்கு போதுமானதாகுது, உடனே நம்ம நிறுத்திக்கணும். ஆனால் அந்த நாக்கு கேட்க மாட்டோம், ஆஹா ருசியாகுது, இன்னும் கொஞ்சம் 4 வாய் நல்லா சாப்பிடலாம், அப்படி கிடைக்காது சாப்பிட்றோன்னு வச்சுக்க, நெஞ்சு வரைக்கும் சாப்பாடு வந்துடும். அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் என்ன பண்ணுது, நடக்கணும், அதுக்கப்புறம் சோடா குடிக்கணும். அப்போ என்ன ஆகுது, சரீரம் என்ன ஆகுது, இவர் ஆளுது. சரீரம் இவர் ஆளணும், இவர் சரீரத்தை ஆளுது. ஒரு முறை நாங்கள் ஆந்திராவுக்கு போனோம். இங்கே ஒரு யூத் லீடர் ஒருத்தர் இருந்தார், அவரும் எங்கள் கூட வந்தார். அப்போது ஆந்திராவில் போனால் பாஸ்டர்ஸ் மீட்டிங்னு போனால் சூப்பரான கன்று அடித்து ஆபரகாமை போட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவர் ஐயா இது ரொம்ப சூப்பராக இருக்குதியான்னு சொல்லிட்டு வெட்டுன்னு வெட்டிட்டார். எது வரைக்கும், நெஞ்சு வரைக்கும் வச்சு சாப்பிட்டார். 3 தட்டு சாப்பாடு. அங்கேருந்து வண்டியில் வந்தார். மறுநாள் கேட்டால் ஐயா கோயிலுக்கு வரல. என்ன ஐயா கோயிலுக்கு வரல அப்படின்னு கேட்டால், ஐயா ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. 24 போய் நான் என்ன பண்ணேன், அட்மிட் ஆகி பார்த்தேன். காரணம் நல்லா இருக்குதுன்னு நினச்சோன்னோ வயிறு முட்டை சாப்பிட்டு என்ன பண்ணுது, சரீரம் ஆண்டு கொண்டு இவர் என்ன பண்ணார், காசை எடுத்துன்னு போய் டாக்டர்கிட்ட கொடுத்தாரு. அப்போது ஒரு எச்சரிப்பு வந்திருக்கோம், போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்தணும். என்ன தான் வாய் ருசியாக இருந்தாலும் நான் ருசி உள்ள பதார்த்தங்களை வரும்போது என்ன பண்ணு, தொண்டையில் கத்திய வை, போதும் என்கிறதே என்னதுங்க அப்படின்னு சொல்லி போதும் நிறுத்தணும். அப்போ வந்து சரீரத்தை நம்ம ஆள்றோம். அப்போ சரீரத்தை ஆண்டு கொள்ளணும். எப்படி குதிரைக்கு வந்து அந்த மூக்கணாங்கயிறு போட்டு அப்படி போட்டு இழுக்கும் போது தான் அது கட்டுப்படுதோ, சரீரம் உங்கள் சொல்லுபடி கேட்கணும். அது சொல்லுபடி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. அது சொல்கிறபடி விட்டிங்கன்னா அது வந்து உங்களை வேலை காட்டும். சொல்லுங்கள், அது வந்து என்ன பண்ணோம், வேலை காட்டும். அதனால் சரீரத்தை உஷாராக கவனிங்க. 2வது, நம்ம வந்து வேஷம் போடுறவங்களாக இருக்கக்கூடாது, நாடகதாரியாக இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், நாடகதாரியாக இருக்கக்கூடாது. என்னையா பண்ணணும் அப்படின்னா, தேவனுக்கு எது பிரியம், எது பரிபூர்ண சித்தம் என்பதை என்ன பண்ணணும், உங்கள் மனது இருக்குது பாருங்க, இந்த மனதில் பகுத்தறியணும். சொல்லுங்கள், எல்லாருக்கும் மனது இருக்குதா, சொல்லுங்கள், எல்லாருக்கும் மனது இருக்குதா, எண்ணம் இருக்குதா, சிந்தனை இருக்குதா, சொல்லுங்களேன். உனக்கு ஒரு யோசனை இருக்குதா, உனக்கு புத்தி இருக்குதா, உனக்கு அறிவு இருக்குதா, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா அப்படின்னு பிள்ளைங்களை விட்டு திட்டுறோம்ல. எல்லாருக்கும் கடவுள் என்ன பண்ணிக்கிறார், நல்ல திங்கிங் பவரை கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள், எது கெட்டது எது சரியானதுன்னு சொல்லிட்டு இந்த மனதினால் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த மனதை புரிந்து கொள்கிற முடியினால இந்த மனதை வந்து என்ன பண்ணமா, தேவனுடைய சித்தம் என்னது என்பதை என்னன்னா பகுத்தறியணும். சொல்லுங்கள், என்ன பண்ணாங்க, பகுத்து அறியணும். சொல்லுங்கள், பகுத்து. அண்ணன் என்ன சொல்லுவாங்க, அன்னம் என்ன சொல்லுவாங்க, அண்ணன் என்ன பண்ணாங்க, அன்னம் ஸ்வான் என்ன பண்ணோம், யாராவது சொல்லுங்களேன். பால் தனியாக தண்ணி தனியாக பிரித்து சாப்பிடுமா. அப்போது இந்த சிந்தனையில் நல்லதான் வரும் கெட்டதான் வரும். கெட்டதை தள்ளிட்டு நல்லதை மட்டும் எடுத்து புரிஞ்சு அதன்படி நடக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்படி யார் நடக்கிறாங்களோ அவங்க புத்தி உள்ள ஆராதனை செய்கிறாங்களாம். அவங்க யார் செய்கிறாங்க? ஆமாம், புத்தி உள்ள ஆராதனை. உங்களை யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, புத்தி இல்லாதவன் அறிவில்லாதவன் திட்ட மாட்டாங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அது மாத்திரமில்லை,
அவங்களுடைய அந்த மாதிரி மனது பகுத்தறிய என்ன உண்டாகும் அப்படின்னா, உங்கள் எண்ணமெல்லாம் பிரைட் ஆகிடும், புதுசாகிடும். சொல்லுங்கள், என்ன ஆகிடுங்க? புதுசாகிடும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். புதுசாகிடும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த பட்டாம்பூச்சியில் மெட்டபாசம் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, கூட்டுப்புழுவிலேருந்து பட்டாம்பூச்சி அப்படியே ஒரு ஸ்டேஜாக இப்படி பட்டாம்பூச்சியாக பறக்கமா. ஃபஸ்ட்டு அது வளராத பொண்ணு 4 பருவம்னு சொல்கிறாங்க. கூட்டுப்புழு, அதுக்கப்புறம் இன்னமும் ஒரு 4 ஸ்டேஜ் சொல்கிறாங்க. அப்போல்லாம் பார்க்குறதுக்கு இந்த பட்டாம்பூச்சியை பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்கும். ஆனால் பட்டாம்பூச்சி கொஞ்சம் வளர்ந்து அது முழுசாக அழகான ரெக்கைகள், அழகான அந்த கலர்ஸ்லாம் வந்த பிறகு அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அது ரெக்கையை விரித்து பறக்க சொல்லும். இல்லை, எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதே மாதிரி தான் உங்கள் மனதில் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக மறுரூபமாக பட்டாம்பூச்சி போல் உங்கள் மனது கலர்ஃபுல்லாக இருக்குமா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கூட்டு புழுவாக இருக்க சொல்ல என்ன பண்ணாது, அந்த பட்டாம்பூச்சி பறக்காது, அங்கேயே இருக்கும். ஆனால் மனம் புதுசாச்சோன்னோ என்ன திறமை உண்டாகும்? உங்கள் எண்ணங்கள் எல்லாம் என்ன பண்ணும், சிந்தனைகள் எல்லாம் பறக்க ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ எண்ணம் புதுசாகணும். பக்கம் சொல்லுங்கள், எண்ணம் புதுசாகணும், மறுரூபம் ஆகணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ புத்தி உள்ள ஆராதனை செய்யணும், எண்ணம் புதுசாகணும். அதுக்கப்புறம் தான் 13:4 சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? எப்போதும் மிஞ்சி எண்ணக்கூடாது. பக்கம் சொல்லுங்கள், என்ன சொல்லக்கூடாதுங்க? என்னன்னு சொல்லணும்னா மிஞ்சி எண்ணுவாங்க சில பேர். மிஞ்சின நீதிமான். நான் அப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும், நான் இதை செஞ்சிருவானாக்கும், அதை செஞ்சிருவானாக்கும், அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது? உங்களை குறித்து மிஞ்சி எண்ணக்கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நம்முடைய விசுவாச அளவின்படியே தான் இந்த எண்ணத்தில் எண்ணணும் வழிய கற்பனை உலகத்தில் போயிடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவான், கற்பனையிலே கோட்டை கட்டுவான். நைட்டெல்லாம் ஆண்டி மடத்தில் போய் உக்காந்துக்கின்னு நான் ராஜான்னு சொல்கிற மாதிரி எண்ணத்தில் என்ன பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து கற்பனையில் கோட்டை கட்டி அவங்க மனநோய்க்கு வந்துடுவாங்க. என்ன வந்துடுவாங்கங்க? மனநோய்க்கு வந்துடுவாங்க. சில பேர் இதில் பொழுது போனால் கூட இழுத்து பிடிச்சின்னு தூங்குவாங்க. இப்போ நல்ல கனவு வருது, இப்போ போய் எழுப்புறியம்மா, இருமா, நல்லா இருக்குதும்மா இந்த கனவு, நான் நல்லா கனவு காண்றேன், இந்த நல்லா அதை மிஞ்சி என்றது. இப்போ எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா, என்ன விசுவாசம் இருக்குதோ அந்த விசுவாசத்தின்படி தான் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டும், எண்ண வேண்டும். ஆமேன். அதே போல் 4:5 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், நாம் எல்லாரும் என்ன பண்ணுறோம், கிறிஸ்துவினுடைய சரீரமாக இருக்கிறோம். சொல்லுங்கள், நாம் எல்லாரும் என்ன இருக்கோம்? சபை என்பது என்னதுங்க? கிறிஸ்துவனுடைய சரீரம். இயேசு கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். நாம் எல்லாம் தனித்தனி அவயங்களாக இருக்கிறோம். இப்போது கிறிஸ்துவின் சரீரங்களாக தனித்தனி அவயங்கலமாக இருக்கிறபடினால், இயேசு தலையாக இருக்கிறபடினால, நாம் தனித்தனி அவயமாக இருக்கிறபடினால எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். சபை வந்து என்ன இருக்கணும், நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்னஸாக இருக்கணும். ஒருவருக்காக ஒருவர்னாகணும். நான் பெரியவன், நீ சின்னவன், நீ இவன், நான் அப்படிலாம் சொல்லவே கூடாது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இது வந்து புத்திமதிகளை சொல்கிறார். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணோம், ஒற்றுமையாக என்ன பண்ணோம், ஒருவருக்காக ஒருவர் இருக்கணும். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, சபையில் சில பேருக்கு தேவன் வந்து கிஃப்ட்டை கொடுப்பார், வரத்தை கொடுப்பார். என்னத்தை கொடுப்பாருங்க? வரத்தை கொடுப்பார். தீர்க்க தரிசனம் சொல்கிற வரம், விசுவாச பிரமாணத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற வரம், ஊழியம் செய்கிற சொல்கிற வரம், புத்தி சொல்லுகிற வரம், கொடுக்கிறது ஒரு வரம், உற்சாகமாய் கொடுக்கிறது ஒரு என்னதுங்க, ஒரு வரம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் கர்த்தர் சபையில் வச்சிருக்கிறார் பாருங்க. இதையெல்லாம் செய்யும்படியாக கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஊழியம் செய்கிற கிருபை, ஒவ்வொருத்தரும் நல்லா புத்திமதி சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் வஞ்சனை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று என்ன பண்ணுவாங்க, உற்சாகமாய் கொடுப்பாங்க. சில பேருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை கொடுப்பாரு, சில பேர் பாடுற வரத்தை கொடுப்பாரு, சில பேருக்கு மியூசிக் வாசிக்கிற வரத்தை கொடுப்பாரு, சில பேர் உதவியால் செய்கிற வரத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இது எல்லாம் நம்ம விசுவாச பிரமாணத்தின்படி தான் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ போன வாரம் நம்ம பார்த்தோம், அன்பு மாயமற்றதாக இருக்கணும், தீமையை வெறுக்கணும், நன்மையை வந்து என்ன பண்ணணும், பற்றி கொண்டுக்கணும். சகோதர சிநேகத்தில் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணும், பட்சமாக இருக்கணும். சகோதரர் சிநேகிக்கணும். நீங்கள நானும் யாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் சகோதரர்கள். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நமக்கு 2 விதமான சகோதரர் இருக்கான்னு சொன்னேன்.
மாம்ச பிரகாரமாய் சகோதரர்கள், இரத்தத்தின் உருவமான சகோதரர்கள், கிறிஸ்துவின் நிமித்தமாக சகோதரர்கள். இந்த சகோதரர்களை நம்ம எப்படியாய் பாவிக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம என்ன பண்ணோம், தெளிவாக நாம் என்ன பண்ணோம், பார்த்தோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்தது இன்றைக்கு நம்ம என்ன சொல்றதுன்னா, கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க, முந்திக் கொள்ளுங்கள். பக்க சொல்லுங்க, கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுது. கனம் என்பது மதிப்பு, கனம் என்பது மரியாதை. சொல்லுங்க, கனம் என்பது மதிப்பு, என்னதுங்க, மரியாதை. நம்ம எல்லாரையும் யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. சொல்லுங்க, யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது, இலப்பமா என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது, கேவலமா எண்ணக்கூடாது, நம்ம காட்டில ரொம்ப கீழா எண்ணக்கூடாது, நம்ம காட்டில் அவங்க ரொம்ப தகுதி இல்லாதவங்க அப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. இது ரொம்ப கரெக்டாக இருங்க. இதில் கரெக்டாக இருந்தோமா வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். எந்த ஒரு மனுஷனையும் யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அற்பமாய் எண்ணவே கூடாது. இதுதான் நம்ம தீர்மானம் எடுக்கணும். சில பேர் அடுத்தவங்களை பார்க்குற பார்வையே கேவலமாக இருக்கும். அவன்லாம் ஒன்று வேஸ்ட்டுப்பா, அவன்லாம் ஒன்றுத்துக்கு உதவாதவன்பா, அவனுக்கு படிக்கவே தெரியாதுப்பா, அவனுக்கு திறமையே இல்லாதப்பா, அவனுக்கு புத்தியே இல்லாதப்பா, அவன் லாக்கி இல்லாதவன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒருவரை என்ன பண்ணக்கூடாது, ஏளனமாகவும் கேவலமாகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. நம்ம அப்படிப்பட்ட எண்ணம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக சொல்கிறேன், அது கர்த்தருக்கு முன்பாக பாவம். சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பாக பாவம். ஒருவரையும் என்ன பண்ணக்கூடாது, யாரையும் நம்ம அப்படி எண்ணக்கூடாது. மாறா எப்படி எண்ணணும் அப்படின்னா, அவங்கள மரியாதைக்குரியவராக, கனத்துக்குரியவராக என்ன பண்ண வேண்டும், எண்ண வேண்டும். சொல்லுங்க, மரியாதைக்குரியவராக, கனத்துக்குரியவராக என்ன பண்ணோம், எண்ணணும். சின்ன பசங்களாச்சே அப்படி கூட அவங்கள என்ன பண்ணக்கூடாது, அவனை ஒருமையில் பேசுறது, அவனை டேய் இதை ஏடுறான், டேய் அது பண்ணுறான், டேய் இதை செய்யலாம் அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, அவர் பேரை விட்டு கூப்பிடலாம், இல்லை தம்பின்னு கூப்பிடலாம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் பாருங்க, நீங்கள் எப்போதுமே ஒருத்தவங்களை அப்படி பேசாமல் ஒரு ஆனராக பண்ணும்போது உங்களை குறித்து சரியான விதத்தில் மற்றவர்கள் நிதானிப்பார்கள். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை குறித்து சரியான விதத்தில் மற்றவர்களை என்ன பண்ணுவார்கள், நிதானிப்பார்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒரு முந்திக் கொள்ளுங்க. சில பேர், அவர் எனக்கு தோத்திரம் சொல்லிட்டேங்க, அப்புறமேல நான் அவருக்கு தோத்திரம் சொல்கிறேங்க, அவர் எனக்கு சல்யூட் பண்ணிட்டேங்க, அவர் நாங்கள் சல்யூட் பண்ணுவோம். சில பேர் சல்யூட் பண்ணாலும் தோத்திரம் பண்ணாலும் அப்படின்ட்டு போவாங்க, அப்படி பார்க்காத மாதிரி போவாங்க. எத்தனை பேர் அப்படி பார்த்துக்கிறீங்க? முதல்ல அவர் என்னை பார்த்து சிரிக்கிட்டோம், அவர் எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லட்டும், அவர் எனக்கு வணக்கம் சொல்லட்டும், அப்புறமேல் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தை நம்ம இன்னையோட விட்டுணும். சொல்லுங்க, அப்படின்ற எண்ணத்தை நாம் என்ன பண்ணோம், அவங்க ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி, அவங்க கனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள பார்த்து என்ன பண்ணோம், நீ ஸ்தோத்திரம் சொல்கிறியா, நான் ஸ்தோத்திரம் சொல்லியா, நீ முதல்ல சொல்லு, நான் பிந்தி சொல்கிறலாம் சொல்லவே கூடாது. நம்ம என்ன பண்ணோம், அவங்கள மதிக்கிறதுலையும் மரியாதை கொடுக்கறதுலையும் ஸ்தோத்திரம் பண்ணுறதுலையும் நாம் முந்தி கொள்ள வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நாம் சொல்லுங்கள், பக்கத்தில் முந்தி கொள்ள வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சிரிப்பு கூட அப்படி தான். ஒருத்தர் நல்லா பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க, நல்லா அப்படின்வாங்க, டாடி. ஒரு ஸ்மைல் கூட பண்ணுறதுக்கு கூட சில பேருக்கு ரொம்ப கஷ்டம். நீ சிரிச்சு பாரு, முகமெல்லாம் அழகாக இருக்கும், சுருக்கம் விடாது, சிரிச்சா இறுக்கமாக வச்சுப்பார், முகம் அப்படியே கருத்து போய் சீக்கிரம் கேள்வியாக கிழவனாக மாறிடுவேன். நல்லா சிரிச்சுப்பார். அதான் பழமொழியே சொல்லுது, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போவோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லலாம். பக்கத்தில் உக்காந்தீங்கன்னா சோதரங்க அப்படி சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம். நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப நாள் ஆச்சே பார்த்துக்க, வீட்டிலலாம் எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு அன்பாக ஒரு 4 வார்த்தை, ஒரு கனம், ஒரு மரியாதை. அவங்க நான் என்கிட்ட பேசிட்டோம், நான் அப்புறமேல் பேசிக்கிறேன்
அப்படிலாம் நம்ம இருக்கவே கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சபை என்று வரும்போது சபை நாகரிகம்னு சொல்லுவாங்களே, மேடை நாகரிகம், ஒரு அரங்க நாகரிகம், குடும்ப நாகரிகம், இதெல்லாம் சொல்கிறோம்ல. சபை என்று வரும்போது நம்ம ஒருவரை ஒருவர் மதிக்கணும், ஒரு மரியாதை கொடுக்கணும், கனம் பண்ணணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் உங்களை விசாரித்தா உங்களை 4 பேர் விசாரிப்பான். நீங்கள் மற்றவங்களை கண்டுக்காமல் போகிறது, மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தன்னை கொடுத்து பெரிய இது, அதுதான் மற்றவங்களுக்கு கண்டுக்காமல் அப்படி போவாங்க. அப்படி என்னது, சில பேர் ஏன் தெரியுமா கண்டுக்காமல் போவாங்க, சிரிச்சா காசு கேட்டுருவாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுறது இல்லை, சிரிக்கிறதே கிடையாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அப்படிலாம் நம்ம இருக்கவே கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் நல்லா சிரித்து பாருங்கள், எப்போதும் இளமையாக இருப்பீங்க, ப்ரெஷரு சுகர்லாம் வராது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? நல்லா சிரிங்க. அடுத்தவங்களை கேவலமாக எண்ணாதீங்க. அடுத்தவங்களுக்குரிய மரியாதை. அவளை தலைவலிக்குதா, அவளுக்கு மாத்திரை சாப்பிட்றியா, இல்லை நான் சொல்கிறதே பிடிக்கலையா, கொஞ்சம் காது கொடுத்து கேள. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கனம் பண்ணுங்க, ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுங்க. ஒருவர் மதிங்க, ஒருவர் என்ன பண்ணுங்க, மதிங்க. உங்களை நீங்கள் அப்படி காணப்படுவீங்கன்னா இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு ரோல் மாடலாக மாறிடுவீங்க. அவரை பாருங்க இருக்கணுங்க, அவரை போல நம்ம என்ன பண்ணோம், இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ணுங்க, முந்தி கொள்ளுங்க. அவர் பண்ணட்டும், மன்னிக்கிறதும் சரி, சிரிக்கிறதும் சரி, கனம் பண்ணுறதும் சரி, அவங்க பண்ணிட்டு அப்புறம் பண்ணலாம். மன்னிக்கிறதையும் நீ முந்தி கொள்ளணும், கனம் பண்ணுறதுலேயே முந்தி கொள்ளணும். ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கனம் மனுஷனுக்கு மனுஷன் கனம் கொடுக்கறது ஒன்று, மனுஷனுக்கு மனுஷன் கனம் கொடுக்கறது ஒன்று. மனுஷன் அதுக்கப்புறம் தேவனுக்கு ஒரு கனம் கொடுக்கணும். சொல்லுங்க, தேவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கனத்தை நான் விக்கிரகங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். அப்போ தேவன் அவர் கனத்துக்குரியவராய், அவர் துதிக்குரியவராய், பாத்திரராய் காணப்படுறாரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால மனுஷனுக்குரிய கனத்தையும் கொடுக்கணும், தேவனுக்குரிய கனத்தை கொடுக்கணும். நான் தேவனானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் என்ன, எங்கே? இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க, வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு தோத்திரம் சொல்லாம நீங்க பாட்டு போறது, சிட்டுன்னு உக்காந்து நாங்கள் போயிட்டு வராங்க அப்படி சொல்லாம பட்டுன்னு ஏஞ்சி போனோம் வச்சுங்களேன், என்னப்பா அது இருக்கிறாங்க, ஒரு சொல்கிற போயிட்டு வரான்னு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாத போகிறாங்க, என்ன மரியாதை இருக்குது, என்ன வளர்ப்பு வளர்த்தாங்க அப்படின்னுவாங்க. கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஒரு வீட்டில்னாலும் சரி, டீச்சருக்கு ஸ்கூல்லனாலும், ஒரு டியூஷனில் இருந்தாலும், ஒரு வேலையில் இருந்தாலும், 4 பேர் நான் வரட்டுங்களாங்க, நான் விடை பெற்றுக்கொள்ளுறேங்க, நான் கிளம்பிட்டோமாங்க, பட்டுன்னு ஏச்சு சொல்லாமல் கொள்ளாமல் சில பேர் போவாங்க விடுக்குன்னு. இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. என்னப்பா இது கோயிலுக்கு போகுது, என்னப்பா இது இயேசுன்னு சொல்லுது, என்னப்பா இது ஜெபம் பண்ணுது, என்னப்பா இது பைபிள் தூக்குது, யாருப்பா இதுக்கு மரியாதை சொல்லி கொடுத்துவாங்க? உன்னோடு கூட சேர்ந்து சபையும் என்ன பண்ணோம், தலை குனியணும், பாஸ்டரும் தலை குனியணும், அப்பா அம்மாவும் என்ன பண்ணோம், தலை குனியணும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அதனால் மனுஷருக்குரிய கனத்தை கொடுங்க, தேவனுக்குரிய கனத்தை கொடுங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுக்குரிய கனத்தை கொடுக்கணும். ஆமேன். கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? ஆலயத்துக்குரிய கனத்தை கொடுங்க. ஆராதனை 9னா 10 மணிக்கு வருது கனமா? ட்ரெயினுக்கு கரெக்டாக போவீங்களா, ஃப்ளைட்டை கரெக்டாக பிடிப்பீங்களா? ஐயோ அவ்வளோ டிக்கெட் பண்ணிட்டாங்க, 3 ஹவர் முன்னாடி வரலன்னா போச்சு. ட்ரெயினுக்கு கரெக்டாக போவாங்க, சினிமா கொட்டாய்க்கு கரெக்டாக போவாங்க. அந்த காலத்தில் 3 ஹவர் முன்னாடி போய் நிற்கிறது. நான் அப்படி தான் இருந்தேன் பாருங்கள், ரொம்ப வயசுக்கு முன்னாடி, சின்ன வயசுக்கு. அந்த வார் பிக்சர்லேருந்தே பார்த்தா தான், அந்த வணக்கம் போட்டு ஆஃப் பண்ணால் தான் வெளியே வருவேன், முழுசாக பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு. பரவாயில்ல, அதில் ஏதோ ஒன்று கற்றுக்கினேன். இப்போ சர்ச்சிலையும் அதை தான் கற்றுக்கிறேன், முழுசாக இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. விலகுறோம். நான் உங்களுக்கு குற்றப்படுத்த வரல, நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். நம்ம பாருங்க, நான் முதல் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம அப்பா கிட்ட ஏதாவது ஒன்று தப்பாக கற்றுருக்கலாம்.
சரி, ரோல் மாடல் இல்லாத கூட இருந்துடலாம். ஆனால் என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல ரோல் மாடலாக இருக்க போகிறேன். என்ன சொல்லுங்கள்? நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் பிள்ளைங்க நீங்கள் ஜெபம் பண்ணுறது, நீங்கள் பைபிள் வாசிக்கிறது இதெல்லாம் வெளியே போய் கற்றுக்காது. நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஒழுங்காக செய்யும். நீங்கள் ஒழுங்காக குளிச்சு பாருங்கள் நேரத்துக்கு, அந்த பிள்ளையும் குளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் சரியான வேலை சாப்பிட்டு பாருங்கள், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வர முடியும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? வெளியில் போய் பிள்ளைங்க கற்றுக்காது. முதல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு யார் தெரியுமா ரோல் மாடலு? அப்பாவும் அம்மாவும் தான் ரோல் மாடல். எங்கள் அப்பா மாதிரி சூப்பரு, எங்கள் அம்மா மாதிரி சூப்பரு அப்படின்னு உங்களை குறித்து என்ன பண்ணோம்? எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளை அந்த வளர 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 கடைசி வரைக்கும் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பெருசாக பார்க்கணுன்னா நீங்கள் நல்ல ரோல் மாடலாக இருக்கணும். சில பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தொழில் வளர்ந்துட்ட பிறகு அப்பா அம்மாவை பார்க்குற மாதிரி இல்லை. காரணம், அவங்க ரோல் மாடலாக இல்லை. அப்போ அது என்ன பண்ணுது? வேறு எங்கெங்க தவறான காரியத்தை என்ன பண்ணுது? கற்றுக்கொள்ளுது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? வேறு எதுலேருந்து தவறான காரியத்தை கற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? வழி விடவே. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் சோறு போடணும், நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். முதல்ல நம்ம கற்றுக் கொடுக்குறதில்ல, நம்முடைய லைஃப் டைம், நம்முடைய லைஃபே, நம்முடைய ரொட்டீன் லைஃபே என்ன பண்ணணும்? அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி மாறணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சொல்லாமல் செய்யணும். பாருங்கள், அந்த காலத்தில் நாங்கள் கேத்தலிக்ஸாக இருந்தோம். ஒரு காரியத்தை எங்கள் அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். காலையில் எழுந்தோன்னா குளிச்சிடணும், காலையில் எழுந்தோன்னா குளிச்சிடணும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இராணுவம் மாதிரி இருக்கும். குளிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார்? அந்த படம்லாம் இருக்கும், மெழுகுவத்தி இருப்பார், துண்டு கட்டிட்டு போய் என்ன பண்ணுவார்? பிரார்த்தனை பண்ணுவார். இது நாங்கள் குட்டி வயசுலேருந்தே இதை பார்த்தோம். அப்போ நாங்களும் ஒரு வயசுக்கு அப்புறம் குளிச்சோன்னோம் எங்கள் அப்பா மாதிரியே என்ன பண்ணுவோம்? அங்கே நின்று என்ன பண்ணுவோம்? பிரார்த்தனை பண்ணுவோம். என்னது? குளித்தோன்னா முதல்ல என்ன பண்ணோம்? பிரார்த்தனை பண்ணோம். இப்போ ஆவிக்குரிய சாப்பாடு வச்சோன்னா ஆண்டவரே நமக்கு தோத்திரம், ஜெபம் பண்ணிவிட்டு சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். காலைல ஏஞ்சா என்ன பண்ணணும்? பைபிள் வாசிக்கணும், கற்றுக் கொடுக்கணும். பைபிள் வாசிக்கிறது கற்றுக்கணும். முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணுறது என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ பாருங்கள், முதல் பிள்ளைகள் நம்ம மூலமாக தான் அப்போ ஹானர் பண்ணணும், தேவனை ஹானர் பண்ணணும். சொல்லுங்கள், தேவனை ஹானர் பண்ணணும். யோவான் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்ன பண்ணுவார்? இந்த வசனத்தை எடுங்க பார்க்கலாம். யோவான் 16 14. பன்னெண்டாம் அதிகாரம் 26வது வசனம். யாராவது சேர்ந்து படுங்க, எல்லாம் படிங்க நல்லா சத்தமா சொல்லுங்க. ஒருவன் சொல்லுங்க, ஒருவன். ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒருவன். அந்த ஒருவன் யாரு? வெரி குட், கை தட்டுவோம் அவருக்கு. ஹல்லேலூயா. ஒருவன்னா யாரு? நானு. இருந்தால் ஒரு ஆமன். நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன். ஊழியனா இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டு இது பண்ணுறோன்னா இல்லையோ, சிம்பிளாக இயேசுவே ஆண்டவர். சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். இப்போ இயேசு தான்ப்பா ஆண்டவர். இந்த வேதத்தை படிப்பா, இந்த வேதத்தை படிக்க சொல்ல என் வாழ்க்கை மாறிச்சுப்பா, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுப்பா, அந்த வேத கோயிலுக்கு போகப்பா, அவரை நம்புப்பா அப்படின்னு நீ சொல்கிற பாரு, அது ஒரு ஊழியம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ அந்த இடத்துல சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என்னை பின்பற்ற கடவன். ஊழியம் செய்கிறதுக்கு இயேசு என்ன பண்ணுறாரு? மாதிரியாக என்ன பண்ணுறாரு? இருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் மாதிரியை தான் நம்ம என்ன பண்ணோம்? பின்பற்ற வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இயேசுவின் மாதிரியை தான். இப்போ இயேசு என்ன பண்ணாருங்க? கடைசியாக மேல் வீட்டு அறையில் என்ன செஞ்சார்? என்ன பண்ணார்? எல்லார் பாதத்தையும் கழுவி எல்லார் பாதத்தையும் என்ன பண்ணார்?
தொடச்சார், பாதம் கழுவினார். அந்த பாதம் கழுவுவதுடைய சிம்பலுக்கு என்ன? தாழ்மை. சொல்லுங்க, என்னது?